வணக்கம் நண்பர்களே. அதாவது இந்த வீடியோவில் அதிமுக சம்பந்தமான அனைத்து விதமான தகவல்களும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க என்ன தகவல் இருக்குன்றதை முழுமையாக பார்க்கலாம். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட தேனி நிர்வாகிகள் மீண்டும் கட்சியில் சேர்க்கப்பட உள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிருக்கிறாரு. முதல் இணைப்பாகவே பார்த்திங்கன்னா தேனி நிர்வாகிகள் ஓபிஎஸ் கோட்டையில் புகுந்து கெத்து காட்ட நினைத்து இபிஎஸ் இடமே தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. அதை தான் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்க இருக்கிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அவைத்தலைவர் தமிழ்மகன் ஹுசைன், பொருளாளர் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் சீனிவாசன் ஆகியோரை பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணைய இணையதளத்தில் பதிவேற்று அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டது. அந்த கையோடு பார்த்திங்கன்னா அதிமுகவில் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டவர்கள் மீது பார்த்திங்கன்னா மீண்டும் கட்சியில் சேருவதாக இருந்ததால் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரில் சந்தித்து மன்னிப்பு கடிதம் வழங்கி மீண்டும் கழகத்தில் சேருபவர்கள் மட்டுமே பார்த்திங்கன்னா கழக உறுப்பினர்களாக கருதப்படுவர் என தெரிவிக்கப்பட்டது. அதன்படி அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட தேனி மாவட்ட நிர்வாகிகள் மன்னிப்பு கடிதம் கொடுத்து மீண்டும் அதிமுகவில் இணைஞ்சிருக்கிறாங்க. இது குறித்து எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிமுகவில் இருந்து பார்த்திங்கன்னா நீக்கப்பட்டிருந்த அந்த தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த முருங்கோடை ராமர், கடமலை மயிலை ஊராட்சி ஒன்றிய குழு முன்னாள் தலைவர் அன்னப்பிரகாஷ் பார்த்திங்கன்னா வடபுதுப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் பெரியகுளம் ஒன்றியம் ஆகியோர் தங்களது செயலுக்கு வருந்தி நேரிலும் கடிதம் மூலமாக மன்னிப்பு கோரி தங்களை மீண்டும் கட்சியில் இணைத்து கொள்ள வேண்டி கேட்டுக்கொண்டதால் உறுப்பினர்களாக கழகத்தில் இணைத்து பணியாற்ற அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் மன்னிப்பு கடிதம் கொடுப்பவர்கள் மீண்டும் கட்சியில் இணையலாம் என்று இபிஎஸ் கூறிய நிலையில் முதல் இணைப்பாக ஓபிஎஸ் சொந்த மாவட்டமான தேனி மாவட்டம் நிர்வாகிகள் பார்த்திங்கன்னா அதிமுகவில் மீண்டும் இணைந்துள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இதற்கு ஓபிஎஸ் அவர்கள் என்ன பதிலடி கொடுக்க போகிறார் என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இரு பிரிவினர்களாக பார்த்திங்கன்னா பிரிஞ்சிருக்கிறாங்க. இந்த இரு பிரிவினரும் மீண்டும் ஒன்றிணைவார்களா அல்லது பிரிந்தே கிடப்பார்களா அப்படின்றத அடுத்தடுத்த தகவல்களாக நம்ம அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறோம். இந்த வீடியோ தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.